என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை மலரும் நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, சற்று நேரத்தில் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது. உன் பிரச்சனைகள் எல்லாம் இக்கணத்தோடு முடிந்தது. எத்தனை பிரச்சனைகளை கஷ்டங்களை நீ சந்தித்து வந்தாய். அந்த கஷ்டங்கள் எத்தனை மனவேதனையை உனக்கு கொடுத்தது என்று எனக்கு தெரியாமல் இல்லை. இதோ இப்பொழுது அத்தனை கஷ்டங்களும் தீரக்கூடிய நேரம் அற்புதமாக பிறந்திருப்பதால் இனியும் நீ கண்ணீர் சிந்தவோ கவலைப்படவோ எந்த ஒரு அவசியமுமே இல்லை. நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது முழு நிறைவாக உன்னுடைய கரங்களை வந்து சேரப்போவதை நினைத்து நான் மிகவும் மகிழ்கின்றேன். எந்த அளவிற்கு வேதனைக்கு இந்த வாழ்க்கை உன்னை உட்படுத்தியதோ அதைவிட பல மடங்கு இன்பத்திற்கு இப்பொழுது அதே வாழ்க்கை உன்னை அழைத்து செல்ல போகின்றது. எப்பொழுதுதான் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷமே என்னுடைய வாழ்க்கையில் கிடையாதா? நான் ஏன் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க வேண்டும்? இறைவனை இவ்வளவு வணங்கியும் ஏன் இன்னும் பலன் கிடைக்கவில்லை? அம்மா வாராகி, என்னை நீ எப்படிதான் காப்பாற்றப் போகின்றாய் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் உனக்கு அற்புத விடியலோடு இந்த விடியலை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். இனி ஒவ்வொரு நாளின் விடியலும் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து நீ எழுந்திருப்பாய். என் அன்பு குழந்தையே, எவ்வளவு நாட்கள்தான் இத்தனை போராட்டங்களை சந்திப்பது என்று நொந்து போயிருந்தாயல்லவா? அந்த போராட்டத்தின் முடிவு வெற்றியாக மாறி இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். நீ கேட்ட உடனேயே எதுவும் கிடைத்து விடுவதில்லை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். அதற்காக போராட வேண்டியிருக்கின்றது, முயற்சி செய்ய வேண்டியிருக்கின்றது, அதிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. கடைமுடிவாகத்தான் அதற்கான வெற்றியோ தோல்வியோ பரிசாகவும் கிடைக்கின்றது. அந்த வகையில் பல தோல்விகளை பல முயற்சிகளை மேற்கொண்டும் நீ அடைந்திருக்கின்றாய். அந்த தோல்விகளும் வீண் என்று நினைத்து விடாதே. அதுதான் உன் வாழ்விற்கு மாபெரும் வெற்றியை கொடுக்க அடிப்படையான நிலை. பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ உன் சோதனையின் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கின்றாய். எந்த விஷயங்களெல்லாம் தாமதத்தை சந்தித்ததோ அந்த விஷயங்களிலெல்லாம் பல அனுபவங்களை பெற்று விட்டாய். போதும் அனுபவங்களை பெற்றது. இனி அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். இனி நீ கேட்டது சுலபமாக கிடைக்கும். முன்பெல்லாம் தடை வந்து நின்றது. இப்பொழுது அந்த தடை முழுவதுமாக அகன்றது. உன் மனம் மிகவும் சந்தோஷம் அடையும். இனி பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் பார்த்து விட்டாய். மாபெரும் இன்பத்தை பார்க்க வேண்டாமா? கஷ்டத்தை தீர்க்க இந்த பஞ்சமி நாயகி நான் வரமாட்டேனா? என் அன்பு குழந்தையே, அதிகமான பக்தியை என் மீது நீ செலுத்த நான் விரும்புகின்றேன். மேலோட்டமாக உன் பக்தி இல்லாமல் மனதின் ஆழம் வரை இருக்க வேண்டும் என்று இருக்கும் என்று நம்பவும் செய்கின்றேன். உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கும் நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ள நீ முழு பக்தியோடு வருவாயா? உன்னுடைய மனம் என்னை நோக்கி முழு பக்தியோடு வருமா என்று காத்திருக்கின்றேன். அவசியமானவற்றை எல்லாம் ஒவ்வொன்றாக கேட்கின்றாய். உன் வாழ்விற்கு அது அவசியமானதா என்று நானும் ஒரு முறை ஆராய்ந்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைத்து தரமான நன்மைகளை உனக்கு நான் கொடுக்க ஆசைப்படுகின்றேன். யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ, யாரெல்லாம் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தார்களோ அவர்களை நினைத்தே நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பது சரியா? உன்னுடைய மனம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஆனால் அவர்களையோ நினைத்து நினைத்து நீயோ வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். விலகி நினைப்பவர்களை, உன்னை விலக்கி வைக்க நினைப்பவர்களை சற்று நீயும் மறந்திரு என் குழந்தையே. அதே நினைவுகளில் வாடிக்கொண்டு இருக்காதே. அந்த நினைவுகளை எல்லாம் மறக்க சற்று முயற்சி செய். கஷ்டங்களை நினைத்து கொண்டே வாழ்வது வாழ்க்கை அல்ல. இன்பத்தை நோக்கி நகர்வதுதான் வாழ்க்கை. கஷ்டத்தையே பிடித்து கொண்டு கலங்கி கொண்டு இருப்பது அல்ல வாழ்க்கை. அதை கடந்து வந்து அடுத்த நிலைக்கு நீ செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதுதான் அடுத்த படிக்கற்களும் கூட. நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரே இடத்தில் நின்று கொள்ளக்கூடாது. அது இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி. என் அன்பு குழந்தையே, துன்பம் என்கின்ற ஒன்று அதிகமாக உன்னை தாக்கும் பொழுது அந்த தாக்கம் உனக்குள் புகாதபடி அந்த இடத்திலிருந்து நீ நகர்ந்து விட வேண்டும். இன்பம் என்று ஒன்று வந்தாலும் அதே இடத்தில் அதையே நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டு அடுத்த நிலைக்கு செல்ல மறந்துவிடவும் கூடாது. இரண்டிலேயுமே சமமான மனநிலையை பெற்றிருப்பவன்தான்
பக்குவப்பட்ட நிலையை அடைகின்றான். என் அன்பு குழந்தையாகிய நீ பல அனுபவங்களை இது நாள் வரை பெற்றிருக்கின்றாய். அந்த அனுபவங்கள் உனக்கு மிகச்சிறந்த பாடங்களை ஆசானாக கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அதை ஒரு பொழுதும் மறந்து விடாதே. பழையனவற்றை கடந்து வர வேண்டும், மறந்து வாழ வேண்டும் தான். ஆனால் அந்த அனுபவங்களை மட்டும் எப்பொழுதும், அந்த அனுபவ பாடங்களை மட்டும் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, என்னை நீ வணங்கி நின்ற நாட்கள் அதிகம். உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீ இன்பத்தை சந்திக்கப் போகும் நாட்களும் அதிகம்தான். போதும் என்கின்ற அளவிற்கு கஷ்டத்தை பார்த்து விட்டாய். பார்க்காத கஷ்டங்கள் இல்லை, மனவலிகள் இல்லை, வேதனைகள் இல்லை. நம்பி நம்பி ஏமாந்து போய் உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து நிற்கின்றாய். இந்த நிலையில் உன்னை நான் காப்பாற்றதான் வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையாகிய உன்னை நான் இனி நலமாக வாழ வைப்பேன். உன் கஷ்டங்களை நான் போக்கி தருவேன். என்னிடம் ஐக்கியமான உன்னுடைய மனதை நான் நலப்படுத்துவேன். காயப்பட்டிருக்கும் அந்த மனத்திற்கு மருந்தை நான் இடுவேன். துடிதுடித்து கொண்டிருக்கின்றது அந்த மனம் வலியினால். அந்த வலியை போக்கி இன்பத்தை நான் கொடுப்பேன். அற்புதங்களை அடுக்கடுக்காக நிகழ்த்த இந்த நாயகி நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் நிறையவே அடிபட்டு விட்டாய். அந்த அளவிற்கு உன்னை அடித்திருக்கின்றார்கள். மனதளவில் நீ காயப்பட்டு நிற்கும் உன் வாழ்க்கையில் நான் இன்பத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். வாழ்க்கையின் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு நீ செல்வாய். வறுமையின் பிடியில் இருக்கும் நீ செழிப்போடு, செல்வத்தோடு, பொன் பொருளோடு, மிகுந்த இன்பத்தோடு பிறர் மத்தியில் வாழ்ந்து நிற்பாய். ஆரோக்கியமான வாழ்வை கொடுப்பேன் நான். நோயின் பிடியிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு ஆரோக்கியத்தை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் லீலைகள் இனி உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். நான் உன்னை சுற்றிதான் வருகின்றேன். என் குழந்தையாகிய உன் துன்பங்களை, இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் தீபத்தை ஏற்றி வைக்க நான் வந்து விட்டேன். நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் மன நிறைவையும் கொடுத்து உன்னை நான் இனி மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். என் வார்த்தைகள் எதுவும் பொய்யாகாது என் குழந்தையே. நான் கொடுக்கின்ற இந்த வாக்கை காப்பாற்றுவேன். எப்படி நீ வாழ வேண்டும் என்று நான் ஒரு திட்டங்களை வைத்திருக்கின்றேன். அந்த திட்டங்களை அப்படியே செயல்படுத்தவும் தயாராகவே உள்ளேன். தயார் நிலையில் நீயும் இரு. அனைத்து இன்பங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு. துன்பத்தை நினைத்து கவலைப்படாமல் இன்பம் வரப்போவதை நினைத்து மகிழ்ச்சி கொள். அந்த மகிழ்ச்சியில் என்னுடைய நினைவு நிரம்பி இருக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் பொங்கி வழியட்டும். நல்லது நடக்கும்.